ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்குட் பட்டர் ரோஸ்ட் தான் செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறேன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து என்னை வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்குட் பட்டர் ரோஸ்ட் எப்படி செய்யணுன்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கணவாயை நம்ம நல்லா கழுவணும். கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நல்ல மிளகு பவுடர், 1 ஸ்பூன் வத்தல் பவுடர், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம இந்த கணவாய் என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போடணும். நம்ம கைனாலேயும் போடலாம். இது மாதிரி ப்ரெஷ் இருந்ததுன்னா ப்ரெஷ்ஷுனாலே நம்ம அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். அதை மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் நம்ம சால்ட்டு போடுவோம். உப்பு எதுக்குன்னா அந்த கணவாயில் உப்பு பிடிக்கணும்ல, அதுக்காக. மாவில் உள்ள உப்பு ரொம்ப ஒன்றும் இது கணவாயில் வராது, அதனால கொஞ்சம் உப்பு நம்ம தடவுவோம். இப்போ இந்த மாவில் இந்த கணவாயை நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போடுவோம். பட்டர் சூடான உடனே நம்ம இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கணவாயை ஒன்று அதில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடணும். இது இப்போ ரோஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரத்திலே இந்த கனவா அழகாக ரோஸ்ட் ஆகி நமக்கு சாப்பிட கிடைக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷு நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். நானே யோசிச்சுட்டு தான் பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அல்லது யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். வந்தால் கொண்டாட்டம், வராவிட்டால் திண்டாட்டம். இதுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அல்லது குக்கிங் வீடியோ பிடிச்சிருக்கானோ சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது மாதிரி குக்கிங்கில் நீங்களும் புதுசாக செய்து கலக்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். என் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.